கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துகிறார்கள். இப்போ கத்ரோண்டின் போதகரமாகிய அர்ஜுன் பிரதர் அவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய செய்தி தருவார்கள். அதை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய அரசில் வளரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கின்றோம். பைபிள் ஃபேமிலிஸ். இன்றைக்கான குடும்பம் லோத்தின் குடும்பம். லோத்தின் குடும்பத்தை பற்றி ஆதியாகமும் 11வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகூர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆபிராமுடைய குடும்பத்திலே லோத் வருகிறார் என்று பார்க்கிறோம். தேராவுடைய பிள்ளைகள் 3: ஆபிராம், நாகூர், ஆரான். இந்த ஆபிராமுடைய சகோதரன் ஆரான் லோத்தை பெற்றான். அன்பானவர்களே, ஒரு அருமையான ஒரு குடும்பம் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஆபிரகாமுடைய குடும்பம். அந்த வழியிலே இந்த லோத் வருகின்றார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தான். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், காணாத தேசத்திற்கு அழைத்தார். தன்னுடைய தேசம், இனம், வீடு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆபிரகாம் கடந்து சென்றார். அந்த ஆபிரகாமோடு கூட லோத்தும் கடந்து சென்றிருக்கிறார். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அந்த அருமையான ஆபிரகாமோடு கூட லோத்தும் கடந்து சென்றிருக்கிறார். ஆதியாகமம் 13:12 வாசிக்கிறோம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆக ஆபிரகாமும் லோத்தும் அங்கே குடியேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட அந்த கானான் தேசம் வாக்குத்தத்த தேசம். நான் கொடுக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொன்னார் அல்லவா? அந்த தேசத்திலே போய் ஆபிரகாம் குடியிருந்தார். ஆனால் லோத்து அவ்விதமாக தேர்வு செய்யவில்லை. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. இதனாலே அவர்கள் பிரிந்தார்கள். பிரியாத அவர்கள் இந்த மேய்ப்பர்களாலே அவர்கள் பிரிகின்றார்கள். லோத்து ஒரு இடத்தை தேர்வு செய்கிறான். யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே அவன் வாசம் செய்தான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று வேதாகமும் லோத்தை பற்றி சொல்லுகிறது.
அன்பானவர்களே, அவரவர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே அவர் நிலைத்திருந்தார். லோத்து தன்னுடைய மாம்ச இச்சையின்படியாக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறார். அது சோதோமாக இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இந்த லோத்து சோதோமிலே குடியிருக்கிறார். குடும்பத்தோடு அங்கே குடியிருக்கிறார். அவரை என்ன செய்து விடுகிறார்கள்? இந்த லோத்துடைய உடைமைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இதை அறிந்த ஆபிரகாம் 318 பேரை தயார் செய்து மீட்டு வருகிறதை ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்பிடிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்பொழுது தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத் இந்த விதமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறான் என்ற ஒரு செய்தியை ஒரு எபிரேய மனிதன் மூலமாக கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே தன் வீட்டிலே இருக்கிற ஜனங்கள் 318 ஆட்களோடு கூட அவன் கடந்து சென்று லோத்தையும் அவனுடைய குடும்பம் முழுவதையும் பொருட்களையும் மீட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்நாட்களிலே எவ்வளவு ஒரு உற்சாகமுள்ள ஒரு மனுஷனாக ஆபிரகாம் இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். மிகவும் தைரியசாலியாக இருந்திருக்கிறார். தன்னுடைய சகோதரனை விட்டுக் கொடுக்க அவருக்கு மனசில்லை. முழுவதுமாக போராடி இருக்கிறார். அதற்காக ஒரு யுத்தியை அவர் கையாண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட நம்முடைய சகோதரர்களுக்காக நாம் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் மூத்த சகோதரன். அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். எப்படி ஆபிரகாம் லோத்தை அந்த பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே மீட்டு கொண்டு வந்தானோ அதே போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய கரங்களில் இருந்த நம்மை, பாவத்தின் கீழாக விழுந்து கிடந்த நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் எத்தனை நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் லோத்தை மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். சோதோமிலே குடியிருந்தார். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். அங்கே லோத்தை காக்கும்படியாக தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலில் வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார்.
சோதோமுடைய ஜனங்களை பற்றி லோத்துக்கு நன்கு தெரியும். லோத்து போய் அந்த ஊரில் போய் கூடாரம் போட்டு விட்டார். ஆனால் அந்த சோதம் குமரா மக்கள் மிக மோசமான ஜனங்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள், ஓரின சேர்க்கையிலே ஈடுபடக்கூடியவர்கள், தங்களை தாங்களே கெடுத்து கொண்டிருந்தார்கள். அங்கே லோத்து தான் நீதிமானாக இருக்கின்றான். ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தேவனை வழிபடக்கூடிய குடும்பமாக இருக்கிறது. அந்த மக்கள் எல்லோருமே தேவனுக்கு சத்துருக்களாக, பகைஞர்களாக, துரோகிகளாக இருக்கிறார்கள். இவனோ அங்கே வாசம் செய்கிறான். அங்கே தேவ தூதர்கள் வருகிறார்கள். லோத்து அங்கே அவர்களை பார்த்து, வெளியிலே ராத்தங்க வேண்டாம், என்னுடைய வீட்டுக்கு வாங்கள், இல்லை நாங்கள் இங்கே தான் தங்குவோம் என்று அங்கே தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள். தேவ தூதர்கள் லோத்தை ரட்சிக்க வந்திருக்கிறார்கள். லோத்து அதை அறியவில்லை. வந்த விருந்தாளிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏனென்றால் அங்கே இருக்கிற ஜனங்கள் மோசமான ஜனங்கள். அங்கே யார் வந்தாலும் அந்த மனிதர்களே அவர்கள் விடமாட்டார்கள், அப்படியே அழித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் வெளியிலே தங்க வேண்டாம், உள்ளே வந்துடுங்க. உள்ளே வர வைத்து அங்கே கதவுகள் எல்லாம் தாளிட்டு கொள்ளுகிறார். ஆனால் அந்த ஜனங்களோ அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்து கதவை தட்ட ஆரம்பித்தார்கள். உன்னுடைய வீட்டுக்கு வந்த நபர்கள் யார்? அவர்களை நாங்கள் அறிய வேண்டும். அறிய வேண்டும் என்று சொன்னால் தவறான ஒரு நோக்கத்தோடு அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது அங்கே லோத்து சொல்லுகிறார், புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க, அவங்கள வெளியில கொண்டு வர்றேன், அவங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. எந்த ஒரு தகப்பனாவது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவானா? வந்தவர்களை காப்பாற்றுவதற்கு, அதுவும் 2 பெண் பிள்ளைகள், புருஷனை அறியாத ஸ்திரீகள், 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கூட நான் வெளியில கொண்டு வந்து விடுகிறேன், அவங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க. ஆனா என்கிட்ட வந்த மனுஷர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நாம் நம்மிலும் பிறனை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த உபதேசத்தை இந்த லோத்து கையாண்டிருக்கிறார். ஆபிரகாமும் அந்த விதமாக வந்த மனிதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் தேவ தூதர்கள். அதே போல இந்த லோத்தும் ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு இருந்த தேவ ஜனங்களுக்கு எவ்விதமான ஒரு பாசம், நேசம், அரவணைப்பு என்பதை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு அந்த அரவணைப்பு நம் மத்தியிலே காணப்படுகிறதா என்றால், வந்தவர்களை கவனிக்க மாட்டார்கள், இருக்கிறவர்களுக்கு தான் முதலிடம் என்று சொல்வார்கள். ஆனால் லோத்து அந்த விதமாக செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 12, 13 வசனங்கள் பார்க்கும்போது, பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமார்த்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரியவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்போதுதான் லோத்துக்கு தெரிய வந்தது, நம்மை காக்கும்படியாக தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார். இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். மருமகன் இருக்கிறார்களா? உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா? குமாரர்களாவது குமார்த்திகளாவது இருக்கிறார்களா? அல்லது பட்டணத்திலே உனக்கு உரியவர்கள் சொந்தக்காரர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவர்களெல்லாம் நீர் அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார். அங்கே இருக்கிற ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள். இதையெல்லாம் அறிந்து தேவதூதர்கள் இதை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. தேவ சமூகத்துக்கே போயிடுச்சு. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்ற வார்த்தையின்படியாக இவருடைய அக்கிரமம் தேவ சமூகத்துக்கே அங்கே கடந்து சென்று விட்டது. தேவன் இந்த பட்டணத்தை அழிக்க தேவ தூதர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 3வது, இவர்களுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? லோத்துடைய அந்த குடும்பத்தாருடைய ஜீவியம். ஆதியாகமம் 19:17 அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ,
பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். He said, escape for thy life, look not behind thee. பின்னாடி பார்க்கவே கூடாது, நீ வாடு போய்கிட்டே இருக்கணும். இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழிந்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். தேவன் சொன்னதுதான், சொன்ன காரியத்தை அவர் மாற்றுகிறவர் அல்ல. இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு, பின்னாடி பார்க்காம ஓடிப்போங்க. அவ்வளவு மோசமான ஒரு பட்டணம், அதை நாம் பார்க்க வேண்டியதில்லை. யாராவது குப்பையை கொட்டிட்டு அந்த குப்பையை மறுபடியும் போய் திரும்பி பார்ப்போமா? அதுவே குப்பை. எப்படி கொட்டிட்டு நம்ம வருகின்றோமோ அதே போல வந்துடணும், பின்னாடி பார்க்கவே கூடாது. ஆனால் இந்த குடும்பம் என்ன செய்தது? தேவதூதன் இழுத்து கொண்டு போகிறார், கைகளை பிடித்து கொண்டு, பின்னிட்டு பாராதே ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 19:29 சொல்லுகிறது, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இங்க குறிப்பா யாரை நினைத்தார்? அந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை நினைத்தார். ஆபிரகாம் நிமித்தமாகத்தான் இந்த லோத்து காக்கப்பட்டான். ஆனால் லோத்துடைய தேர்வு அவனுடைய மாம்ச இச்சை, அதன்படியாக தேர்வு செய்தார் அந்த பட்டணத்தை. ஆனால் லோத்து அப்படி அல்ல. தேவன் தனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த பூமியை அவர் பார்த்தார். இவனோ மாம்ச கண்களாலே பார்த்தான். இன்றைக்கு அநேகர் அவரவருடைய தேர்வு எப்படி இருக்கிறதோ அந்தப்படியாக அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள்லாம் பிசாசினாலே வரக்கூடியவைகள். அவன் காக்கப்பட்டது கூட ஆபிரகாமின் நிமித்தமாக. ஆபிரகாமை தேவன் நினைத்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தார், தப்பி ஓடி போயிடுங்க. அதே போல அவர்கள் ஓடினார்கள். ஆனால் லோத்தின் மனைவி மாத்திரம் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக போனாள். அந்த பாறை இன்றும் இருக்கிறது, அதை நாங்கள் கண்களாலே பார்த்தோம். எத்தனையோ யுகங்களாக இருக்கிறது அந்த பாறை, அது பாறையாகவே தான் இருக்கிறது. அந்த பட்டணங்களை பார்த்தது போல இருக்கிறது. ஆனால் அந்த பட்டணங்கள் சுவடுகள் கூட இல்லை, முழுவதும் கந்தகத்தாலே அழிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே எதுவுமே வரவே வராது. அந்த வழியாகத்தான் நாங்கள் டிராவல் பண்ணோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்றால் நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிறார். பரிசுத்தத்தை நோக்கி பாருங்கள், அசுத்தத்தை அல்ல, பரிசுத்தத்தை நோக்கி பாருங்கள், அப்பொழுது அழிவிலிருந்து காக்கப்படுவீர்கள். ஆதியாகமம் 19:36 இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களுக்கு திருமணமாகவில்லை. அந்த சோதம் குமார பட்டணங்களிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். அங்கே அவர்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்டதாக இருந்தது, ஆனால் திருமணமாகவில்லை. அந்த ஜனங்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த பழக்க வழக்கம் ஒருவேளை இந்த லோத்தினுடைய குமார்த்திகளை பற்றி கொண்டிருக்கக்கூடும். ஆகையினாலே தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். தேவன் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சந்ததியை தொடர்ந்து அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர்களுடைய முடிவு என்ன ஆனது? ஆதியாகமம் 19வது அதிகாரம் 37-38 வசனங்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். இந்த 2 ஜெனரேஷனுமே தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தேவன் இணைப்பது அது அற்புதமானது, அது ஆசீர்வாதமானது. இது தேவன் இணைக்காத காரியம், வெளியில சொல்லப்பட முடியாத ஒரு அசைக்கம். இந்த சந்ததியை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த சந்ததியிலிருந்து ஜனங்கள் வந்தார்கள் என வேதாகமம் சொல்லுகிறது. மோவாபியரை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மோனியர்களும்
இந்த மோவாபியரும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதிகளாகவே இருந்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. சங்கீதம் 83 4-7 வசனங்கள் நாம் பார்க்கும்போது, அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேல் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதாக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூட்டத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விரோதிகளாக ஆனார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு சத்துருக்களாக மாறிவிட்டார்கள் என வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு பரிசுத்த ஒரு சந்ததியை பெரும்படியாக இணைக்கப்பட்டவளாக இருக்கின்றோம். 2 பேதுரு 2:8 நாம் வாசிக்கிறோம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்ப அனுதினமும் பாதிக்கப்பட்டவன் இந்த லோத்து. லோத்து ஒரு நீதிமான். ஆனால் அவனுடைய மனைவி அவிசுவாசி, பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாக போனார். லோத்தினுடைய 2 பிள்ளைகள் சோதோமிலே வளர்க்கப்பட்டவர்கள். அதனாலே அவர்களும் கெட்டு போனார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுரு எழுதுகிறார், நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க அவர் ஆத்துமாக்களை பார்க்கிறார். ஆத்துமாக்கள் தனி. அன்பானவர்களே, ஒரு குடும்பத்திலே 2 பேர், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார் என்றால் அதான் அதனுடைய அர்த்தம். எல்லோருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், நோவா குடும்பத்தை போல. ஆனால் இப்படி ஒரு குடும்பத்திலே ஒருவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அதற்கு என்ன ஆகுமோ பார்க்கலாம் என்று எதிர்த்து நிற்பார் என்றால் லோத்தின் மனைவியை போல அவர்கள் தள்ளுண்டு போவார்கள். எனவே கவனமாக நாம் இருக்க வேண்டும். 5ஆவதாக நமக்கான பாடம் என்ன என்று நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். லூக்கா 17:28 சொல்லுகிறது, லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். Likewise also as it was in the days of Lot. They did eat, they bought, they sowed, they planted, they builded. எல்லாமே அவர்கள் செய்தார்கள். கட்டினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கொண்டார்கள், குடித்தார்கள், புசித்தார்கள். இது எல்லாமே லோத்துடைய நாட்களிலே நடந்தது. அதே போலவே மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களிலும் நடக்கும். இன்றையும் நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஜனங்கள் எல்லாம் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு திருமணம் எங்கே நடக்கிறது? பெரிய பெரிய மகாலில் நடக்கிறது. லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்கிறார்கள். ஒரே டாம்பிகமாக வான வேடிக்கைகளோடு கூட நடைபெறுகிறது. இதுக்கு தான் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அன்றைக்கு அதே சூழல் இருந்தது. எதை வாங்குவோம், எதை விற்போம், என்ன புசிப்போம், என்ன குடிப்போம், இதிலே முழு கவனமாக இருந்தார்கள். சோதம் குமரா ஜனங்கள் முழுவதுமாக தேவன் வானத்திலிருந்து கந்தகங்களை அனுப்பி கவிழ்த்து போட்டார் என்று பார்ப்போம். முழுவதுமாக டிஸ்ட்ராய் பண்ணினார். அதில் ஒன்றுமே விளையாமல் போனது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 19:14 சொல்லுகிறது, அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்களின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக காணப்பட்டது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகத்திற்கும் பேழியாளுக்கும் சம்பந்தம் ஏது? ஆனால் இந்த லோத்து தன்னுடைய குமார்த்திகளுக்கு அங்கே விவாகம் பண்ணும்படியாக பேசியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மருமக்களோட போய் பேசுகிறார். இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறார்கள், நீங்கள் இங்கிருந்து எங்களோடு கூட வந்து விடுங்கள்
லோத்து பெரிய ஒரு தவறு செய்தார். அந்த சோதோமில் போய் இருந்தபடினாலே தன்னுடைய குமார்த்திகளுக்கு மருமகனை தேர்வு செய்திருக்கிறார். அவருடைய தேர்வு தவறான ஒரு தேர்வு. ஒருவேளை அந்த தேர்வுக்கு தன்னுடைய பிள்ளைகளும் காரணமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்த கலாச்சாரத்திலே வளர்க்கப்பட்டவர்கள் தவறான ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்க கூடும். நாம் பரிசுத்தத்திலே வளர்க்கப்பட வேண்டும். பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நாம் பிதாவாகிய தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். இஸ்ரவேலர்கள் எப்படி ஒரு இஸ்ரவேல் குரூப்பாக இருந்தார்களோ அதே போல கிறிஸ்தவர்களாக நாம் சேர்ந்து இருக்கும்போது தான் ஒரு அந்யோன்ய ஐக்கியம் சரியாக இருக்கும். இங்கே இவர்களுடைய ஐக்கியம் தவறாக இருந்தது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே தகப்பனாலே அவர்கள் கற்பவதியாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆக முழு குடும்பமுமே நிராகரிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். லோத்தை தவிர லோத்து மாத்திரம் அங்கே காக்கப்படுகிறார் லோத்தினுடைய குடும்பத்திலே. ஆனால் நோவாவினுடைய குடும்பத்திலே அப்படி அல்ல. 8 பேருமே காக்கப்பட்டார்கள், அந்த குடும்பம் முழுவதுமாக. நோவாவுடைய சொல்லுக்கு அந்த குடும்பம் முழுவதும் கீழ்ப்படிந்திருந்தது. அவர்கள் தவறு செய்யவில்லை. ஆனால் லோத்து பெரிய ஒரு தவறு சோதோமை அவர் தேர்வு செய்தது என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்தி நிற்கிறதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். லோத்தினுடைய தேர்வு எப்படி இருந்தது என்று பார்த்தீர்களா? ஏதேன் தோட்டத்தை போல் இருந்ததா, அதனாலே அதை தேர்வு செய்தான். சோதம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் பின்னாளிலே அது என்ன ஆனது? தேவன் அவைகளை கவிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற பார்வையிலே நீங்கள் பாராதிருங்கள். உங்களுடைய சுய லாபத்தை நோக்கி பாராதிருங்கள். இன்னைக்கு அங்கே திருமணம் செய்தால் நன்றாயிருக்கும், அவர்கள் நமக்கு நிறைய செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் திருமணம் செய்வீர்கள் என்றால் அவர்கள் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களா என்பதை நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். இந்த லோத்து அந்த விதமாக அவன் பார்க்கவில்லை. அந்நிய ஜாதியானோடு கூட கலந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அழிவிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முயற்சியும் எடுக்கவில்லை. சோதோம் குமாராவோடு அவர்களும் அழிந்து போனார்கள். அன்பானவர்களே, உங்களுடைய தேர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கான பாடமாக இருக்கிறது. நலமான காரியங்களை தேர்வு செய்து நலமான காரியங்களை வளர்ச்சி அடைய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பல்லோத்தின் பிதாவே, லோத்தினுடைய குடும்பத்தை அழிவிலிருந்து காக்கும்படியாக தேவ தூதர்களை நீர் அனுப்பினீர். அவர்களோ அந்த அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். இருந்தபோதிலும் லோத்து மாத்திரமே ஒரு நீதிமானாக இருந்தான். அவனை நீர் ரட்சித்திருக்கிறீர் என்று வேதாமத்தின் துணையோடு நாங்கள் அறிந்து கொண்டோம். அநேக பாடங்களை இதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். நாங்கள் ஒருபோதும் அந்நியர்களோடு கூட உறவு கொள்ளாதிருக்க விசேஷ ஞானத்தையும் பலத்தையும் தந்திட வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். அவர்களோடு கூட நாங்களும் அழிந்து போகாதிருக்க ஆபிரகாமின் விசுவாச குடும்பங்களாக எங்களை நீர் பிரித்தெடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஆபிரகாமின் நிமித்தமாக லோத்தினுடைய குடும்பம் காக்கப்பட்டது என்று திருமறை போதிக்கிறது. அதே போல பிதாவாகிய தேவன் எங்களையும் நீர் விசுவாச குடும்பங்களாக மாற்றி வைத்திருக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் கொடுத்த சகல ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்திய வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.